வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரூஷன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை பாலஸ்தீனிய மக்களை காசாவிலிருந்து முழுமையாக வெளியேற்றுவதற்கான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முன்மொழிவை முன்னெடுத்துச் செல்வதுதான் சிறந்தது என்று தெரிவித்தார். இதுதான் காசா பிராந்தியத்திற்கு வேறுபட்ட மற்றும் சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரே ஒரு சாத்தியமான திட்டம் என்றும் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு பயணத்தை தொடங்கிய அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோவுடன் நேத்தன்யாகு ட்ரம்பின் திட்டம் பற்றி விரிவாக விவாதித்தார். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ காசா போர் பற்றி கருத்து தெரிவித்த போது காசாவில் இஸ்ரேலின் போர் நோக்கங்கள் நியாயமானவை என்றார். அத்துடன் ஹமாஸ் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். மார்க்கோ ரூபியோவின் முதலாவது மத்திய கிழக்கு பயணத்தின் போது கூறப்பட்ட இந்த கூற்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரே திசையில் பயணிக்கின்றன என்பதை காட்டியது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு காசாவில் ஹமாஸ் அழிக்கப்படும் வரை போர் தொடரும் என்று போரின் முதலாவது தினத்திலிருந்தே கூறி வருகிறார். அமெரிக்காவின் இந்த நிலைப்பாடு காசா போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுவிப்பு தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுக்கள் இன்னமும் தொடங்காத நிலையில் பலவீனமான போர் நிறுத்தம் பற்றி மேலும் சந்தேகத்தை உருவாக்கியது. ரூபியோ தமது மத்திய கிழக்கு பயணத்தில் பிற அரபு நாடுகளுக்கும் போக திட்டமிட்டுள்ளார். அவர் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தமது பயணங்களில் அமெரிக்க உரிமையின் கீழ் காசாவை மீண்டும் அபிவிருத்தி செய்வதை உள்ளடக்கிய ட்ரம்பின் முன்மொழிவின் மீது அரபு தலைவர்களிடமிருந்து அதிக அழுத்தத்தை எதிர்கொள்ள நேரிடும். காசாவில் இருந்து வெளியேறும் அனைத்து குடியேற்றங்களும் தன்னார்வமாக இருக்க வேண்டும் என்று நேத்தன்யாகு கூறினார். ஆனால் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக தன்னார்வமாக வெளியேறச் செல்ல சம்மதிக்கப் போவதில்லை. உரிமை குழுக்களும் மற்ற விமர்சகர்களும் இந்த திட்டம் காசா பிரதேசத்தின் பெரிய அளவிலான வெளியேற்ற வற்புறுத்தலுக்கு சமம் என்று கூறுகிறார்கள். தனக்கும் ட்ரம்புக்கும் காசாவுக்கு பொதுவான உக்தி இருப்பதாக நேத்தன்யாகு கூறினார். 2023 அக்டோபர் 7 தெற்கு இஸ்ரேலில் 16 மாத கால போரை தூண்டிய ஹமாஸின் தாக்குதலில் கடத்தப்பட்ட அனைத்து பணைய கைதிகளும் ஹமாஸ் விடுவிக்காவிட்டால் நரகத்தின் வாயில்கள் திறக்கப்படும் என்று ட்ரம்ப் முன்பு கூறியதை நேத்தன்யாகு எதிரொலித்தார். போர் நிறுத்தத்தின் முதல் கட்டம் இன்னமும் 2 வாரங்களில் முடிவடைகிறது. இன்னமும் பல பாலஸ்தீனிய கைதிகளுக்கு ஈடாக எஞ்சியிருக்கும் பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிப்பது, நீடித்த போர் நிறுத்தம் மற்றும் இஸ்ரேலிய படைகளை காசா பகுதியிலிருந்து திரும்ப பெறுவது பற்றிய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் 2 வாரங்களுக்கு முன்பு தொடங்கி இருக்க வேண்டும். அது இன்னமும் தொடங்கப்படவில்லை. அதனால் 2 வாரங்களின் பின்னரும் போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்குமா என்ற சந்தேகம் பரவலாக உள்ளது. மத்திய கிழக்குக்கான ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கப் போகிறது என்று தெரிவித்தார். இஸ்ரேல், எகிப்து மற்றும் கத்தார் அதிகாரிகளுடன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அவர் இந்த வாரம் பேச்சுவார்த்தைகளை நடத்துவது குறித்து தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டார். ஆனால் அதனால் ஏற்பட்ட பலன் என்ன என்பதை அவர் தெரிவிக்கவில்லை. 2ஆம் கட்டத்தில் விடுவிக்கப்பட உள்ள பணைய கைதிகளில் 19 இஸ்ரேலிய துருப்புகள் உள்ளடங்குவதாகவும் அவர்கள் அனைவரும் உயிருடன் இருப்பதாக தாங்கள் நம்புவதாகவும் அவர் கூறினார். 2வது கட்டம் குறித்து விவாதிக்க இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை இன்று திங்கட்கிழமை கூடும் என்று நேத்தன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சரவையில் கலந்தாலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை முடிவு செய்வது இஸ்ரேலின் பொறுப்பாகும் என்று ட்ரம்ப் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார். இதுதான் பைடன் நிர்வாகத்திற்கும் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் இடையே உள்ள பெரிய வேறுபாடு. பைடன் நிர்வாகம் பேச்சுவார்த்தை தொடர்பில் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தது. ட்ரம்ப் நிர்வாகம் இஸ்ரேல் செய்ய வேண்டியதை அவர்களை செய்து கொள்வார்கள் என்று விட்டுவிடுகிறது. இது போர் நிறுத்தம் முறிந்து மீண்டும் போர் தொடங்கலாம் என்ற சாத்தியத்தை அதிகம் ஏற்படுத்துகிறது. போர் மீண்டும் தொடங்கலாம் என்பதற்கு மற்றொரு அடையாளமாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சு அமெரிக்காவிலிருந்து 2000 பவுண்ட் MK-84 வான்குண்டுகளை பெற்றுக்கொண்டதாக கூறியது. 2000 பவுண்ட் MK-84 வான்குண்டுகள் தான் காசா பகுதியில் பல கட்டடங்களை தரைமட்டமாக பயன்படுத்தப்பட்டது. காசாவில் பொதுமக்கள் உயிரிழப்புகள் பற்றிய கவலைகள் காரணமாக கடந்த ஆண்டு பைடன் நிர்வாகம் அத்தகைய குண்டுகளை அனுப்புவதை நிறுத்தியது. இந்த வாரம் காசா போரின் 500 நாட்களை குறிக்கிறது. போர் நிறுத்தத்தின் தற்போதைய கட்டத்திற்கு பின்னர் போரை மீண்டும் தொடங்குவது எஞ்சியிருக்கும் பணைய கைதிகளுக்கு மரண தண்டனையாக இருக்கலாம் என்றாலும் போரை மீண்டும் தொடங்க தயாராக இருப்பதாக நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார். ஹமாஸ் ஆட்சி செய்யக்கூடிய சக்தியாகவோ அல்லது நிர்வகிக்கக்கூடிய சக்தியாகவோ அல்லது வன்முறையை பயன்படுத்தி அச்சுறுத்தும் சக்தியாகவோ இருக்கும் வரை அமைதி சாத்தியமற்றதாகிவிடும் என்று ரூபியோ கூறினார். அதனால் ஹமாஸ் அழிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடந்த மாதம் போர் நிறுத்தம் தொடங்கிய போது பெரும் இழப்புகளை சந்தித்த போதிலும் ஹமாஸ் காசா மீதான கட்டுப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியது. நேத்தன்யாகு ஹமாஸுக்கு சரணடைவதற்கும் உயர்மட்ட தலைவர்கள் காசாவை விட்டு வெளியேறுவதற்கும் வாய்ப்பளித்துள்ளார். ஹமாஸ் அதை நிராகரித்து காசாவில் பாலஸ்தீனிய ஆட்சியினை வலியுறுத்துகிறது.
ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் அப்துல் லத்தீப் அல் கானு அசோசியேட்டட் பிரசிடம் பாலஸ்தீனியம் ஒற்றுமை அரசாங்கத்தை அல்லது காசாவை இயக்க ஒரு பாலஸ்தீன தொழில்நுட்ப குழுவை ஹமாஸ் ஏற்றுக்கொள்கிறது. காசாவில் மனிதாபிமான பொருட்களை வழங்குவதில் சிக்கல்கள் தொடர்வதால் போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிக்க இன்று திங்கட்கிழமை கைரோவுக்கு புறப்படுமாறு பேச்சுவார்த்தையாளர்களுக்கு நேதன்யாகு அறிவுறுத்தினார். இதற்கிடையில் தெற்கு காசாவில் படைகளை அணுகிய மக்கள் மீது விமான தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் நடத்தும் உள்துறை அமைச்சு எகிப்திய எல்லையில் உள்ள ரஃபாவுக்கு அருகே உதவி வாகனங்கள் நுழைவதை பாதுகாக்கும் போது ஹமாஸின் 3 போலீஸ் அதிகாரிகள் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறியது. ஒரு நேர்காணலில் ரூபியோ ட்ரம்பின் காசா முன்மொழிவு இஸ்ரேலால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரபு நாடுகளின் சொந்த திட்டத்தை உருவாக்க அரபு நாடுகளுக்கு அழுத்தம் கொடுப்பதை நோக்கமாக கொண்டது என்று கூறினார். ஹமாஸை எதிர்த்து போராட அரபு நாடுகள் துருப்புக்களை அனுப்ப வேண்டும் என்றும் ரூபியோ பரிந்துரைத்தார். அவர் மேலும் கூறிய போது அரபு நாடுகள் ஒரு சிறந்த திட்டத்தை வைத்திருந்தால் அது மிகவும் நல்லது. சரியான திட்டமாக இருந்தால் அனைவரும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஹமாஸின் கைகளில் துப்பாக்கிகள் இருக்கின்றன. யாராவது அந்த துப்பாக்கி ஏந்திய ஆட்களை எதிர்கொள்ள வேண்டும். அது நிச்சயமாக அமெரிக்க துருப்புக்களாக இருக்க போவதில்லை. பிராந்தியத்தில் உள்ள அரபு நாடுகள்தான் ஹமாஸின் துப்பாக்கி ஏந்திய ஆட்களை சமாளிக்க வழி கண்டுபிடிக்க முடியாவிட்டால் இஸ்ரேல் அதை செய்ய வேண்டும். ரூபியோவின் மத்திய கிழக்கு பயணத்தில் பாலஸ்தீனியர்களை சந்திக்க திட்டமிடப்படவில்லை. அரபு தலைவர்களை பொறுத்தவரை பாலஸ்தீனியர்களை காசாவிலிருந்து பெருமளவில் வெளியேற்றுவது அல்லது இஸ்ரேலின் சார்பாக பாலஸ்தீனிய இயக்கத்தினருடன் போரிடுவது ஆகியவை கடுமையான உள்நாட்டு விமர்சனங்களை கொண்டு வரும். அது ஏற்கனவே கொந்தளிப்பான பிராந்தியத்தை சீர்குலைக்கும் கனவு காட்சிகள் ஆகும். எகிப்து பிப்ரவரி 27 அரபு உச்சி மாநாட்டை நடத்துகிறது. காசாவில் மக்களை அங்கிருந்து அகற்றாமல் மீண்டும் கட்டமைக்க அனுமதிக்கும் எதிர் திட்டத்தில் மற்ற நாடுகளுடன் இணைந்து செயல்படுகிறது. பாலஸ்தீனியர்களை வெளியேற்றுவது சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என்று மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன. காசாவில் இருந்து பாலஸ்தீனியர்களின் பெரிய குடியேற்றம் இஸ்ரேலுடனான எகிப்தின் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு சமமான ஒப்பந்தத்தை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் என்று எகிப்து எச்சரித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவும் பாலஸ்தீனியர்களின் பெரிய இடப்பெயர்வை நிராகரித்துள்ளன. 2020 ஆபிரகாம் உடன்படிக்கையின் உந்து சக்தியாக ஐக்கிய அரபு அமீரகம் இருந்தது. இதில் 4 அரபு நாடுகளான பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம், மொராக்கோ மற்றும் சூடான் ட்ரம்பின் முதலாவது ஆட்சி காலத்தில் இஸ்ரேலுடனான உறவுகளை இயல்பாக்கின. சவுதி அரேபியாவை உள்ளடக்கிய ஒப்பந்தங்களை விரிவுபடுத்த ட்ரம்ப் விரும்புகிறார். இது சவுதி அரேபியாவுக்கு நெருக்கமான அமெரிக்க பாதுகாப்பு உறவுகளை வழங்கக்கூடும். ஆனால் பாலஸ்தீனிய நாட்டுக்கான பாதை இல்லாமல் இஸ்ரேலுடனான உறவுகளை இயல்பாக்க முடியாது என்று சவுதி அரேபியா கூறியுள்ளது. திட்டப்படி ரூபியோ எகிப்து அல்லது ஜோர்டானுக்கு பயணம் செய்ய மாட்டார். பாலஸ்தீனிய அகதிகளின் வருகையை ஏற்க மறுத்த அந்த இரு நாடுகளும் இஸ்ரேலுடன் சமாதானமாக இருக்கும் அமெரிக்க நட்பு நாடுகள். ட்ரம்ப் அவர்கள் இணங்கவில்லை என்றால் அமெரிக்க உதவியை குறைக்கலாம் என்று பரிந்துரைத்துள்ளார். இது அந்த இரு நாடுகளின் பொருளாதாரத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும். ரூபியோ தமது மத்திய கிழக்கு பயண திட்டத்தில் அமெரிக்காவின் மற்றொரு நட்பு நாடான கத்தாரையும் சேர்த்துக் கொள்ளவில்லை.